Chronicles. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா HTML and CSS ஓட பேசிக்ஸ். HTML and CSS எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வெப்சைட்ஸ் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா OpenAIக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அப்புறம் சின்ன கம்பெனிஸ் கூட ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க. ஏன்னா வெப்சைட் ரொம்ப முக்கியம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ண ஆளுங்களுக்கு நான் ஷவுட் அவுட் கொடுக்குறேன். எஜுகேஷ்னல் ஜேர்னல், அதாவது ஒரு டெக் சேனல், டெக் தமிழ் சேனல், எனக்கு வந்து சப்போர்ட்டிங் தமிழ் கண்டென்ட்ஸ்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாரு. தேங்க்யூ. அப்புறம் டெவில்ங்கிறவர் வந்து இம்ப்ரூவ் யுவர் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்னு கொடுத்துறாரு. நான் அதை இம்ப்ரூவ் பண்ணுறேன். அப்புறம் ஜுர்ஜில் இன்ஃபோன்கிறவர் வந்து யுவர் யூடியூப் வீடியோ இஸ் வெரி இன்ஸ்பைரிங் போட்டிருந்தாரு. தேங்க்யூ. வாங்க வீடியோ நம்ம HTML பற்றி பார்க்கலாம். HTMLங்கிறது ஒரு டெக்ஸ்ட் ரிட்டன் லாங்குவேஜ்னே வச்சுக்கலாமே. அந்த HTMLக்கு ஸ்டைல் கொடுக்கறது தான் ஒரு லாங்குவேஜ் CSS. CSSலேயும் 3 டைப் இருக்குது. அது அப்புறமேட்டு நம்ம பார்க்கலாம். HTML பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். HTML வந்து ரொம்ப மெயின் கோர் லாங்குவேஜ் ஃபார் வெப்சைட். அப்புறம் ஈஸியஸ்ட் கோடிங் லாங்குவேஜ்னால் நம்ம HTML தான் எடுத்துக்கிறோம். பிகாஸ் இட்ஸ் டினோட்டட் வித் ஆங்குலர் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. ஆமாம், ஆங்குலர் ப்ராக்கெட்னு இதை வச்சு சொல்லுவாங்க. இதை பற்றி நிறையா இருக்குது. ஒரு H1 டேக்னா ஹெட்டிங் டேகு, இதை பற்றி நம்ம லேப்டாப்பில் அவுட்புட் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, நிறைய பேர் HTML CSS கற்றுக்கிட்டு இருப்பீங்க. அது வந்து நிறைய பேர் நோட் பேடு அந்த மாதிரி இடத்துல தான் கோட் பண்ணுவீங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது VS கோடுங்கிறது வந்து நம்ம வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிறது டைப் பண்ணிங்கன்னா அது வந்து வந்துடும். ஸோ டவுன்லோட் ஃபார் மேக் ஓஎஸ். நான் வந்து மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறதுனால மேக் ஓஎஸ். உங்களுக்கு வந்து லினக்ஸ் வரும், ஆண்ட்ராய்டு வரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டம்க்கு ஏற்றாப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே போய் சேர்ந்துருக்கும். இப்போ வந்து இது டவுன்லோட் ஆகிக்கிட்டோம். இப்போ நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து ஏற்கனவே கோடிங் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு நிறையா விஷயங்கள் கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு HTML கோடிங் வந்து நான் நிறையா சொல்லித்தர போகிறேன். ஸோ நம்ம வந்து எப்படி ஒரு HTML கோடை அசம்பிள் பண்ணுறதுங்கிறத நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபைலை க்ரியேட் பண்ணி அது வந்து எப்படி காமிக்கும்னா இந்த மாதிரி ஓப்பன் ஃபோல்டருங்கிற இதில் வந்து காமிக்கும். ஸோ நம்ம வந்து ஓப்பன் ஃபோல்டருங்கிறதுல போய் உங்கள் ஆண்ட்ராய்டாக இருந்தீங்கன்னா விண்டோஸ்குள்ளே அல்லது ஃபைல் மேனேஜருக்குள்ளே போய் நான் வந்து buttons.htmlங்கிற ஒரு ஃபைல், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணும்போது .htmlனு கடைசியில் இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். நோட் இட் டவுன். இது வந்து ரொம்ப முக்கியம். .htmlனு இல்லைன்னா அது வந்து HTML ஃபைலாகவே கருதாது. அப்புறம் ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் நோட் பேடில் டைப் பண்ணுறீங்கன்னா சேவ் ஆல் ஃபஸ்ட்டு சேவ் கொடுத்துருவீங்கள, அதில் வந்து கீழே ஆல் ஃபைல்ஸ்னு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அதோட நேம் ஏதாச்சும் பட்டன்ஸுங்கிறது வந்து ஏதாச்சும் ஒன்று பட்டன் தான் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற .htmlங்கிறதுக்குள்ள அது வந்து ரொம்ப அவசியம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு என்ன முக்கியம்னா, இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் ஹவு டு யூஸ் HTMLனா இப்போ இதுதான் இந்த ப்ராக்கெட் தான் நம்ம HTMLக்கு யூஸ் பண்ண போகிறோம். டாக் டைப் HTML அந்த மாதிரி போட்டுடணும். இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் ரொம்ப முக்கியம். அப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் இந்த HTMLோட சின்டாக்ஸ். HTMLோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, இது வந்து ஷிஃப்ட், இது வந்து இப்படி இருக்கணும். இது வந்து ஓப்பனிங் ப்ராக்கெட், இது வந்து ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணோன்னா அது க்ளோஸ்ட் ப்ராக்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து /p வந்துடுது. ஏன்னா பேராகிராஃப் டேக்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு சாம்பிள் கோட் எடுத்துருவோம். டாக் டைப் HTML. இது வந்து HTML டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகேயா. இப்போ வந்து நம்ம HTMLக்கு அப்புறம் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இது வந்து ஹெட்டு, வெறும் ஹெட்டுன்னே வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஹெட்டு, அப்புறம் டைட்டிலு டைட்டில் நீங்கள் வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹலோ வேர்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன்.
ஸோ நம்ம வந்து ஹெச்டிஎம்எலுக்கு ஹெட்டுக்கு ஹெச்டிஎம்எல் கீழே எந்த டேக்குமே கொடுத்துடக்கூடாது. அப்படி கொடுத்தா ஒன்று நீங்கள் வந்து சிஎஸ்எஸ் டேக் நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து நீங்கள் பாடி டேக் ஓப்பன் பண்ணணும். பாடி தான் நமக்கு வந்து எல்லாத்தையும் டிஸ்கிரிப்டிவாக இது எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. பி அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது பேராகிராஃப் டேக். அப்புறம் பேராகிராஃப் டேக்குள்ளே, அதாவது குள்ளனா இப்படி இல்லை, இந்த இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதில்லை, சும்மா நீங்கள் வந்து ஒரு சாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா பேராகிராஃப் நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறீங்கள. ஸோ நீங்கள் வந்து லாரம்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லாரம் கொடுத்தீங்கன்னா அன்னோன் சின்டாக்ஸில் நீங்கள் லாரம் 75ன்னு கொடுத்தீங்கன்னா அது 75 லைன்ஸ்க்கு ஒரு பேராகிராஃப் தரும். அடுத்து இங்கே நான் இன்னொரு டேக் சொல்லித்தரேன். பிஆர்னால் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹெச்டிஎம்எல் எப்படி வரும்னா ஃபுல் லைனில் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பிஆர் டேக் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம வந்து போல்ட் டேக்குக்கு போயிடலாம். போல்ட் டேக் என்னென்னா பி வந்து எதுக்குன்னா, இப்போ நான் இந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் Command+C கொடுத்துட்டு டெலீட் பண்ணிட்டு இந்த போல்ட் டேக்குள்ளே கொடுத்தேன்னா Command+V, இது எல்லாமே போல்டாக டிஸ்பிளே ஆகும். நான் இது வரைக்கும் செஞ்ச எல்லாத்தையும் நான் வந்து ஒரு இதில் காமிக்கிறேன், அவுட்புட்டாக காமிக்கிறேன். நான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஃபைலுக்குள்ளே போய் டபுள் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்களா, அந்த இதோட அந்த நான் பண்ண பார்ட் மட்டும் போல்டாக இருக்கா. ஸோ இதுதான் நம்மளோட பேசிக்ஸ் ஆஃப் HTML. இன்னும் முடியலை, இது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து பேராகிராஃப் டேக்கை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து பாடிக்குள்ளேயே இன்னொரு விஷயங்களும் போடலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வேணும்னா IMG SRC ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ், அப்புறம் உங்களோட இமேஜோட லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா அது இன்னொரு முக்கியமான விஷயம், போல்ட் டேகுக்கு க்ளோசிங் தேவை, பிஆர் டேகு க்ளோசிங் தேவையில்லை, இமேஜ் டேகுக்கு க்ளோசிங் தேவையில்லை. ஸோ நம்ம வந்து இங்கே இமேஜ் வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இமேஜ்க்கு அப்புறம் என்ன ஆட் பண்ணலான்னா பாடி வந்து பாடியில் இன்னொரு டேக்கை யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன டேக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப முக்கியமான டேக்கை வந்து இப்போ நான் வந்து வீடியோவில் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுலேயே HTML டேக்ஸில் நம்ம சில பேர்த்துக்கு புரியாது. ஏன் புரியாதுன்னா, நமக்கு வந்து சின்டாக்ஸ் சில நேரம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். HTMLல நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இது மாதிரி வச்சுக்கோங்க. பிஆராக பிரேக் பண்ணுறதுக்கு, பிஆர் வந்து பிரேக்குக்கு, பீனா போல்டு, அது எல்லாத்துக்கும் தெரியும். பீனா போல்டு. அப்புறம் அண்டர்லைன் யூ டேக்கு, நம்ம வந்து அண்டர்லைனுக்கு ஸ்டார்டிங்கில் யூ வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி அண்டர்லைன் நம்மளால் புது டேக்கை கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த டேக் இருந்தால் தான் அது வந்து ஒர்க் ஆகும். இதே மாதிரி IMGSRCக்கு வந்து நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன பண்ணணுன்னா, ஒரு இமேஜோட நீங்கள் இமேஜை டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலில் போய் ப்ராப்பர்ட்டிஸை காப்பி பண்ணி அந்த மாதிரிலாம் தேவையில்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இமேஜுக்கு போய் ரைட் கிளிக் பண்ணி அதோட அட்ரஸை காப்பி பண்ணி இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணணும். அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே பேஸ்ட் பண்ணோடனே உங்களோட இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நான் வந்து பேசிக்ஸ் டேக்கை வந்து இங்கே லிஸ்ட் பண்ணுறேன். HR டேகு, BR டேகு, H1 டேகு. H1லேயே H1 to H6 இருக்குது. H1னா என்னென்னா, இந்த ஹெட்டிங் இருக்குல்ல, ஹெட்டிங் வந்து ஹெட்டிங்கோட திக்னஸை டிட்டர்மைன் பண்ணும். H6 தான் இருக்கலே ஸ்மாலஸ்ட் ஹெட்டிங், H1 தான் இருக்கலே பிக்கெஸ்ட் ஹெட்டிங். H1 to H6, H7 போனால் எதுவும் வராது. ஸோ நான் வந்து இதுதான் பேசிக் டேக்ஸ். அப்புறம் லிஸ்ட்டு டேக் இருக்குது. அதாவது லிஸ்ட்லேயே 2 டைப் இருக்குது, OL அப்புறம் UL, ஆர்டர்ட் லிஸ்ட் அண்ட் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ நம்ம வந்து பேசிக்காக நம்ம HTMLனால் என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம CSS என்னென்னு நம்ம லேப்டாப்பில் பார்ப்போம். CSS எப்படி ஆட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு நம்ம VS கோட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் சேவ் கொடுக்கணும். அப்புறம் நோட்பேட் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைல் ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த ஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி வெறும் சேவ்னு கொடுத்தா போதும். ஃபஸ்ட்டு டைம் மட்டும் சேவ் அஸ்ட்டு கொடுங்க. இப்போ நான் வந்து ஸ்டைல் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு கொடுக்குறேன், சொல்லித்தரேன். CSSலேயே 3 டைப்ஸ் ஆஃப் CSS இருக்குது. இன்லைன் CSS, எக்ஸ்டர்னல் CSS அண்ட் இன்டர்னல் CSS.
இப்போ நான் வந்து எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறேன். நம்ம வந்து இப்போதைக்கு இந்த டேகை எரேஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம பேராகிராஃப் டேகுக்கு தான் ஸ்டைல் கொடுக்க போகிறோம். ஓகே, பேராகிராஃப் டேகுக்கு கிளாஸ்ன்னு ஒன்று கொடுத்துருவோம். ஓகே, கிளாஸ்னால் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் வந்து மேத்தில் படிச்சிருப்பீங்க அல்ஜிப்ரா. எக்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு வந்து எக்ஸ்னு வேல்யூ கொடுங்கப்பா அப்படின்னு, அது வந்து ஒரு வேரியபிளுக்கு நம்ம என்ன வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்னு கொடுத்தோம்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து என்ன ஒரு வேரியபிள் வேணாலும் போட்டுக்கலாம். என்ன வேரியபிள்னு போட்டுக்கலாம்னா, நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக போடணுன்னா ஒரு பேராகிராஃப் இல்லைனா டெக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ இன்லைன் சிஎஸ்எஸ்க்கு இந்த கிளாஸே தேவையில்லை. ஏன் தெரியுமா? இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து அந்த பர்டிகுலர் டேகுக்கு மட்டும், அந்த ஒரே ஒரு டேகுக்கு மட்டும்தான். அந்த டேக் எந்த இடத்துல இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃப் டேகை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இந்த பேராகிராஃப் டேக்கில் நான் ஏதாச்சும் கொடுக்குறேன், சரியா? ஆனால் இந்த பேராகிராஃப் டேக்கில் நான் வந்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ். இது வந்து ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் மட்டும்தான் கொடுக்கணும். பேராகிராஃப்குள்ளே ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ். அப்புறம் நம்ம வந்து பேராகிராஃபில் டெக்ஸ்ட்லாம் இருக்குல்ல, அந்த டெக்ஸ்ட்டோட கலரை மாற்ற போகிறோம். கலர், ஓகே, கலர்னு கொடுத்துட்டோன்னா நம்ம வந்து இந்த புது சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கோலன் அப்புறம் செமிகோலன், அப்புறம் செமிகோலன். கலருக்கு வந்து கோலன் அப்புறம் செமிகோலன் தான் போடணும். அந்த கலருக்கு கோலன் அப்புறம் செமிகோலனுக்கு நடுவில் நம்ம வந்து என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் ரெட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து செமிகோலன் வந்து க்ளோசிங் ப்ராக்கெட் மாதிரி. இப்போ எப்படி இந்த HTML டேக்ஸ்க்கு ஸ்லாஷ் டைட்டில் அந்த மாதிரி ஸ்லாஷ் வந்து ஒரு க்ளோசிங் டேக்காக இருக்கும், இதுக்கு வந்து செமிகோலன் வந்து ஒரு க்ளோசிங் டேக்காக இருக்கும். எப்படி இந்த ஸ்லாஷே இல்லாத இந்த ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ் வந்து ஓப்பனிங் டேக்காக இருக்கும், செமிகோலன் வந்து ஓப்பனிங் டேக்காக இருக்கும். இது ரெண்டுத்துக்குமே டிஃபைன் பண்ணுறதுக்கு டபுள் கோட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டைல் கோட். ஸோ நம்ம வந்து இதை பார்த்துருவோமா அவுட்புட்டு. ஸோ நம்ம போய் நம்மளோட வெப்சைட் போனோன்னா ரிஃப்ரெஷ் பண்ணிடுவோம். ரெட் கலரில் வந்துடுச்சா? இது வந்து இந்த இடம் மட்டும் எதுக்கு ஃபுல் ரெட்டாக தெரியுதுன்னா, நம்ம வந்து போல்ட் டேக் யூஸ் பண்ணிக்கோம்ல, அதனால் ரெட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவதாக ஓப்பன் பண்ண பேராகிராஃபில் எதுவுமே ஆகலை. அதுதான் நமக்கு வந்து பிக் பிரச்சனையாக நிறைய பேர்த்துக்கு இருக்குன்னா, நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற 2 விஷயம்னா, அது இன்டர்னல் சிஎஸ்எஸ் ஆர் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். சில பேர்த்துக்கு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணுற ஒவ்வொரு லேப்டாப்லேயே போய் வெவ்வேறு அட்ரஸ் இருக்கும். ஸோ நான் அதை அப்புறமேட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இன்டர்னல் சிஎஸ்எஸ்க்கு வருவோம். இன்டர்னல் சிஎஸ்எஸ்க்கு நம்ம ஃபுல்லாக இதை அழிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ் 2 இடத்துல கொடுக்கலாம். ஒன்று நம்மளோட ஹெட்டிங் டேக்குக்கு, ஹெட்டிங் டேக்குள்ளே ஸ்டைல்னு ஓப்பன் பண்ணோன்னா ஸ்டைல் டேக் ஓப்பன் ஆயிரும். இல்லை நான் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னா HTML கீழே போய் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேக்கை போய் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஸ்டைல்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸ்டைல்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் வந்து ஸ்டைலுங்கிற டேக்குள்ளே இப்போ நீங்கள் இந்த பேராகிராஃப்னு இருக்குல்ல, அந்த பியை மட்டும் எடுத்துருங்க. நீங்கள் எந்த டேகுக்கு ஒரு ஸ்டைல் நீங்கள் எல்லா டேக்குமே ஸ்டைல் கொடுக்கலாம். ஹச்ஆராக இருக்கட்டும், பிஆராக இருக்கட்டும், எல்லாத்துக்கும். பிஆருக்கு கொடுக்க முடியாது ஸ்டைலு. பிஆர் கொடுக்கலாம், பேடிங் கொடுக்கலாம். அது வந்து நம்ம வேறு வீடியோ அட்வான்ஸ் CSS அண்ட் HTML நம்ம பார்ப்போம். பாடிக்கு கூட கொடுக்கலாம், ஹெட்டுக்கு கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் ஸ்டைலு. நம்ம வந்து ஸ்டைல் எதுக்குன்னா, HTML வந்து கொஞ்சம் கூட ஒரு ஸ்டைலே இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாத. இப்போ நம்ம வந்து ஒரு வெறும் டெக்ஸ்ட் இருக்கிற வெப்சைட்டை பார்த்து நம்ம ஆச்சரியப்படுவோமா? இல்லை, அதுக்கு தான் நம்ம CSS யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இதுக்கு வருவோம். இப்போ நம்ம பேராகிராஃப் டேக்கை எப்படி நோட் பண்ண போகிறோன்னா, இங்கே பீன்னு ஒரு இருக்குல்ல, அதனால் பீன்னு கொடுத்துருவோம். ஓகே, பீன்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் ஸ்குவிக்லி ப்ராக்கெட், கேர்லி ப்ராக்கெட், இல்லைனா ஸ்குவிக்லி ப்ராக்கெட்னு கூட சொல்லிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம பேராகிராஃப்க்கு அதே கலரே கொடுப்போம். கலர்னு கொடுத்துருவோம். இந்த சின்டாக்ஸ் ரொம்ப முக்கியம் காய்ஸ். இந்த சின்டாக்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்குவிக்லி ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து ப்ரௌன் கலர் கொடுப்போமா? இதுக்கு ப்ரௌன் கலர் கொடுத்தாச்சா? இதை நம்ம சேவ் பண்ணிட்டு, முக்கியமாக சேவ் பண்ணோம், அப்போ தான் அவுட்புட் பார்க்க முடியும்.
இப்போ நம்ம பேராகிராஃப் கொடுத்துட்டோமா, இப்போ பாருங்கள், இப்போ எல்லா பேராகிராஃப் டேகுக்குமே ப்ரௌன் கலர் அப்ளை ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்குற மாதிரி கரெக்டாக இருக்கா? இப்போ நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, என்னப்பா இது, எனக்கு இன்டர்னல் சிஎஸ்எஸ் பிடிச்சிருக்குப்பா, ஆனால் இன்லைன் சிஎஸ்எஸ் பிடிக்கல அப்படி வச்சுக்கோங்களேன். இன்டர்னல் சிஎஸ்எஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறம் எனக்கு இந்த பேராகிராஃப்க்கு மட்டும்தான் எனக்கு வந்து வேணும், இந்த பேராகிராஃப்க்கு வேணாம் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு தான் இருக்குது கிளாஸ். நான் சொன்னேன் அப்போலே வேரியபிள்ஸ். கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு நீங்கள் வந்து என்ன வேணால் கொடுத்துக்கலாம். கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹார்ஸ்ன்னு கொடுத்துக்குவோம். கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹார்ஸ்ன்னு கொடுத்திங்கன்னா இந்த இடத்துல மட்டும் நீங்கள் இப்போ பீன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது போய் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு இதுதானே சேஞ்ச் ஆகணும். ஸோ நம்ம வந்து பி கிளாஸ் வந்து டாட் கொடுக்கணும். டாட் வேரியபிள்ஸ் கொடுத்தா மட்டும்தான் டாட் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து பேராகிராஃப் டேக்கு பீன்னு போடுறீங்கன்னா அந்த பியை அப்படியே மென்ஷன் பண்ணலாம். ஆனால் கிளாஸ் கொடுத்தீங்கன்னா டாட்டை வச்சு தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ நம்ம வந்து டாட் ஹார்ஸ் அப்படின்னு கொடுத்துருவோமா. டாட் ஹார்ஸ்ன்னு கொடுத்தோன்னா சேவ் பண்ணிட்டு இந்த இடத்த போய் ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா இந்த இடத்துக்கு பிளாக் கலர் வந்துடும், இந்த இடத்துக்கு மட்டும் ப்ரௌன் கலர் வந்துடும். ஓகேயா கைஸ், இதுதான் நம்மளோட சிஎஸ்எஸ் இன்டர்னல் அப்புறம் இன்லைன். எக்ஸ்டர்னல் எப்படி பண்ணணும்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து எக்ஸ்டர்னலுக்கு நீங்கள் ஒரு தனி ஃபைல் க்ரியேட் பண்ணணும். தனி ஃபைல் க்ரியேட் பண்ணி நான் வந்து சொல்கிற ஒரு டேக் இருக்குது. அந்த டேக் என்ன தெரியுமா, அது வந்து நான் இப்போ பாருங்கள், இது வந்து AHREFன்னு போடணும். இது எதுக்கு தெரியுமா, நீங்கள் சில இடத்துக்கு போயிருப்பீங்களா, ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் போகுமா, அதுக்கு தான் இந்த டேக் AHREF அப்படிங்கிற ஒரு டேக். ஓகே, AHREFக்குள்ளே அந்த லிங்க்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு லிங்க் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போய் இன்ஸ்டா லிங்கை போய் எடுத்துக்கலாமா. இன்ஸ்டா லிங்கை போய் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் வந்து கமாண்ட் ப்ளஸ் C கொடுத்துட்டு இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே பேஸ்ட் பண்ணணும். அப்புறம் இந்த ஏக்குள்ளே இந்த ஏக்கும் ஒரு நடுவில் ஒரு இடம் இருக்கா, அந்த இடத்துல அந்த ஏக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அதாவது இன்ஸ்டா அந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த லிங்க் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த நாளும் பேர் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்னு கொடுத்துருக்கீங்களா, இப்போ நான் வந்து என் வெப்சைட் போயிட்டுனா ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டாகிராம்னு ஒன்று வந்துடும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போயிடும். ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமோட லிங்க் பேஜ் தான் எடுத்தேன். இப்போ நீங்கள் இது ஒரு பிரச்சனை நோட் பண்ணிங்களா, நான் இதை கிளிக் பண்ண அந்த டேப் மறைஞ்சிருது, அதே டேப்பில் இன்னொன்று ஓப்பன் ஆகுது. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, டபுள் கோட்ஸ்க்கு அப்புறம் டார்கெட் அப்படின்னு ஒன்று கொடுத்து டார்கெட் இஸ் ஈக்குவல் டு பிளாங்க்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணும்போது புது பேஜில் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து ப்ரூஃப் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பிளாங்க்னு ஆட் பண்ணிட்டோமா, _blank டார்கெட் இஸ் ஈக்குவல் டு _blank டபுள் கோட்ஸ்குள்ளே. ஸோ நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணோன்னா புது டேப்பில் ஓப்பன் ஆகுதா. ஸோ இதுதான் AHREF. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வீடியோ வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அழுத்துங்க. கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் எப்போல்லாம் போஸ்ட் பண்ணுவேன் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.